வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் சிவராமப்பேட்டை பகுதியிலிருந்து நைனாகர பகுதிக்கு செல்லும் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மூட்டை மூட்டையாக கழிவுகள் கிடந்த நிலையில் அதை பார்த்த வாகன ஓட்டிகள் மருத்துவ கழிவு கொட்டப்பட்டுள்ளதாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கினர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற இலத்தூர் போலீசார் சாலையில் கிடந்த சாக்கு மூட்டையில் இருந்து பைகளை பிரித்து பார்த்தபோது அது பிளாஸ்டிக் கழிவுகள் என்பது தெரிய வரவே அதனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இலத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிளாஸ்டிக் கழிவுகளை சாலையில் போட்டு விட்டு சென்ற நபர் யார் என்று குறித்து அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டி சென்ற லாரி ஓட்டுநராக திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்ற நபர் கைது செய்து அவரை லாரியில் தற்போது போலீசார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் மருத்துவ கழிவுகளோ பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளையோ கொட்டக்கூடாது என தென் மண்டல பசுமை தீர்ப்பாயம் கடுமையாக உத்தரவு பிறப்பித்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்டது சம்பவமாக தற்போது ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.